ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவை பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எக்ஸ்பைரி, இன்னைக்கு நியூ கான்ட்ராக்ட் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லைனாலும் அப்சைடில் இருந்தாலுமே சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது ஓகேங்களா. ஸோ பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுக்கல. பட் இருந்தாலும் இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு நிஃப்டிக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,844 அப்படின்றது நாளைக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். அதுமாதிரி மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 23,710ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மேஜர் சப்போர்ட்டுன்ற ரெசிஸ்டன்ட் இந்த இடைப்பட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது இன்பிட்வீன் அப்படின்னா மார்க்கெட்டு நோ ட்ரேடிங் ஏரியா, அது சைட்வேஸ் மார்க்கெட்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து இன்ட்ராடே லெவல் பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்கேஸ் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ஃபர்தர் ஆக்ட் ஆகிற ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 23,927ன்றது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 24,061, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 24,196. இதெல்லாம் வந்து அப்சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,710ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வீக் ஆகுது அப்படின்னும் போது ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 23,626ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் வரத்தளவுக்கு 23,493ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 23,359ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இன்ட்ராடே லெவல்ஸை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க உங்கள் சார்ட்லேயும். அதேமாரி நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நேற்று போட்டதுக்கு நான் காரணத்தை சொல்லியிருந்தேன். 15 மினிட் டைம் ஃப்ரேமில் எல்லா ஹையும் கனெக்ட் பண்ணி நம்ம டிராயிங் போட்டிருந்தோம். ஸோ அதே பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு அப்சைடில் தான் இருந்தது, பட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தது ஓகேங்களா. ஓகே, இது நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேஜர் சப்போர்ட் பார்க்கும்போது 55,088ன்றது மேஜர் சப்போர்ட்டு. அதேமாதிரி மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 55,564 இன்றைக்கி போனால் டே ஹை கிட்டத்தட்ட. இந்த மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ன்றதை ரெட் லைனில் போட்டிருக்கோம். இந்த ரெட் லைனுக்கு இடைப்பட்டத்தில் அது இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். எப்போ இந்த மேஜர் சப்போர்ட்டோ இல்லை மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு கிளியரான டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் பண்ணுது 55,088 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 54,795 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் 54,324ன்றது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 55,564ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னா 55,855ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56,329ன்றது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இன்றைக்கி வந்து சைட்வேஸ்லேயே இருந்தாங்க. இப்போ நாளைக்கு மேஜர் இருக்கக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,818ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 25,683ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், செகண்ட் சப்போர்ட்டுன்றது 25,466 கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆக்ட் ஆகின சப்போர்ட் இருந்துச்சு நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,036ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட்டு. இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னும் போது ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,170ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாகவும், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,387ன்றது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் மேஜராக கூட ரெசிஸ்டன்ட்டு இந்த இன்பிட்வீனில் மார்க்கெட்டு ட்ராவல் ஆகிறப்ப மார்க்கெட்டு வந்து கன்சல்டேஷனாக இருக்கும். அதுதான் அந்த நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் சொன்னக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சிங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக முதல்ல யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓரளவு உங்களுக்கு வந்து ஒத்து போகுது அப்படின்னும் போது நம்மளோட லெவலை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வரையிலும் நீங்கள் செபி ரூல்ஸ் அண்டு அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அலைஸ்ப்ளோவோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம ரெஃபரலுக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம கிளாஸஸ்க்கான வெபினார் வீடியோ வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே தந்துட்டுருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வெபினார் வீடியோ அவங்களே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பா.